வணக்கம். இன்றைக்கு கானா வாழை என்னும் மூலிகையின் அற்புத மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். யாரும் அதிகம் பயன்படுத்தப்படாத கீரை வகையைச் சார்ந்த இம்மூலிகை எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களையும் பல்வேறு விதமான நோய் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி6, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, சக்தி வாய்ந்த வேதிக் கலவைகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. இக்கீரையை கஷாயமாகவோ கூட்டாகவோ மற்ற கீரைகளுடன் சேர்த்து கடையலாகவோ செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த கானா வாழை கீரையை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கியமான 12 நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. கானா வாழை கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் அதிக உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும். 2. இக்கீரையை மிளகுடன் சேர்த்து கஷாயமாக செய்து காய்ச்சல் இருக்கும் சமயங்களில் அருந்தி வருவதால் காய்ச்சலின் தீவிரம் குறைவதுடன் அதனால் ஏற்படும் உடல் அசதி, உடல் வலி போன்றவை நீங்கும். 3. கானா வாழை கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும். 4. இக்கீரையில் நிறைந்துள்ள அதிக அளவு நார்ச்சத்து குடலில் உள்ள நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்ற உதவும். செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும். 5. இதில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் உடலில் ஏற்படும் வலி, வீக்கத்தை குறைத்து சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது. 6. மூலவியாதியை குறைத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்யக்கூடியது கானா வாழை மூலிகை. இக்கீரையை துத்தி இலைகளுடன் சேர்த்து அரைத்து அதன் சாற்றை சிறிதளவு தினமும் உட்கொண்டு வரும் பொழுது மூலவியாதியின் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். இரத்த மூல பிரச்சனைக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும். இந்த 2 கீரைகளையும் சேர்த்து சமைத்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் மூலநோய் இருப்பவர்களுக்கு சிறந்தது. 7. கானா வாழை இலைகளுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து முகப்பரு, காயங்கள், படுக்கை புண்கள், சர்க்கரை நோயினால் ஏற்படும் ஆறாத புண்கள் போன்றவற்றின் மீது தடவி வரும்பொழுது குணமாகும். 8. இக்கீரை பெண்களுக்கு கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும்பொழுது வெள்ளைப்படுதல், மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கு போன்றவை குறையும். மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவும். 9. இதன் இலைகளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து வாய்க்கொப்பளித்து வரும்பொழுது வாய்ப்புண்கள் ஆறிவிடும். பற்கள் மற்றும் தொண்டை பகுதியில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும். தொண்டை தொற்று, தொண்டையில் ஏற்படும் கரகரப்பு நீங்கும். இதனை உள்ளுக்குள் சாப்பிட்டு வரும்பொழுது அல்சர் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவும். 10. சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இம்மூலிகை. இதை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அருந்தி வரும்பொழுது சிறுநீர் கடுப்பு நீங்கும். இக்கீரை சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. இது சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றச் செய்து உடலில் உள்ள அதிக உப்புச்சத்தை குறைத்து கட்டுப்படுத்தும். சிறுநீரகத்தை பலப்படுத்த உதவும். 11. ஆண்கள் இக்கீரையை முருங்கைப்பூவுடன் சேர்த்து சமைத்து உட்கொண்டு வரும்பொழுது ஆண்மை குறைபாடு நீங்கும். 12. இக்கீரையில் நிறைந்துள்ள விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் ஏற்படும் நோய் தொற்றுக்களை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும். மேலும் இம்மூலிகையானது உடலில் மூளை, கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம், குடல் போன்ற உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.